AI தொழில்நுட்பத்தின் பலனை உலகெங்கும் எடுத்து செல்ல வேண்டும். பாரிஸில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. Friends, AI is already reshaping our polity, our economy, our security, and even our society. தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர் ஆனந்துடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் 3 மணி நேரம் ஆலோசனை. தவிகவுக்கு 15 முதல் 20% வாக்குகள் இருப்பதாக அறிக்கை கொடுத்ததாக தகவல். மக்களோடு பயணிப்பவர்களுக்கு எதிராக வியூக மன்னர்களால் எவ்வளவு தூரம் பலன் இருக்கும் என்று தெரியவில்லை. தவிக தலைவர் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்த கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதில். மக்களின் அன்பை பெற்றவர்கள், மக்களோடு பயணிப்பவர்களுக்கு இந்த வியூக மன்னர்களால் எவ்வளவு தூரம் பயன் இருக்கும் என்று தெரியவில்லை. எங்களை பொறுத்தளவில் நாங்கள் மக்களோடு கூட்டணியை வைத்திருக்கின்றோம். அரசியலில் தன்னை நிரூபித்த பின்னரே விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்து முடிவு செய்வோம். தேமுதிக நிர்வாகி விஜய பிரபாகரன் கருத்து. எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லை என எடப்பாடி பழனிசாமியை செங்கோட்டையன் குறை கூறவில்லை. அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கம். தைப்பூச திருவிழாவை ஒட்டி விழாக்கோலம் பூண்ட அறுபடை வீடுகள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம். நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை எட்டும் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 8000 ரூபாயை எட்டியது. தொடர்ந்து 5வது நாளாக சரிவை சந்திக்கும் இந்திய பங்குச்சந்தைகள். நிப்டி 309 புள்ளிகள் மற்றும் சென்செக்ஸ் 1018 புள்ளிகள் சரிவுடன் வர்த்தகம். வெளிநாட்டு லஞ்ச முறைகேடுகள் குறித்த சட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நீதித்துறைக்கு அதிபர் டிரம்ப் உத்தரவு. அமெரிக்காவில் அதானிக்கு எதிரான குற்ற வழக்கு முடங்க வாய்ப்பு. மனிதர்களை ஏற்றுமதி செய்வதில் ஆர்வம் காட்டும் கென்யா அரசு. வேலையில்லாமல் தவிக்கும் இளைஞர்களை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணிக்கு அனுப்ப ஏற்பாடு.